நக்கடை. நான் கூட நீ சொதப்பிடுவேன்னு தான் ஏன் நினைச்சேன். ஆனா நீ கரெக்டா வேலையை முடிச்சிட்டியா. அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவோம்ல. ஐயோ நீ மட்டும் இல்லையா, நம்ம போலீஸ் கேஸ் நம்ம எப்ப அவளை பழிவாங்க போறோமோ அந்த நேரமா பார்த்து ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணிட்டா. நம்ம 3 பேருக்குமே குறுப்பெயர்ச்சி பெருசா வேலை பார்க்குது போலயா. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண நேரம் பார்த்து எல்லாமே எனக்கு சாதகமாவே நடக்குதுயா. ஆமா சுதாகர், இன்னைக்கு கேலண்டர்ல கூட என் ராசிக்கு பகை விலகுன்னு போட்டிருந்துச்சு. நேரம் எஃப்ஐஆர்லாம் ரெடியா இருக்கும்யா. அவளை இப்ப உள்ள தள்ளணும்னு வைக்க குறைஞ்சது 7-8 வருஷம் வெளியில வரவே முடியாதுயா. சூப்பர். இந்த பையன் இங்க வர்றான். சேர்ந்து நம்மளோட குடிக்க வர்றாம்ல இருக்கு. வாங்க சின்ன பங்காளி. எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷனடா கொலகாரா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நந்தினி மேலையா நீ பழிய போடுற. என்ன சொன்ன பேசுற? பேசுவியா பேசுவியா? என்ன இது? இந்த பவுடரை வச்சு தானே நீ அடையாளத்தை மாத்தி ஊரை ஏமாத்தின. இந்த அதே பவுடரை வச்சு உன்ன என் மேல கை வச்சுட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீங்க சொல்றத பார்த்தா எல்லாம் கிளியரா இருக்கு. கிரைம் நடந்தது ஒரு பப்ளிக் பிளேஸ். ஐ விட்னஸ் தான் நிறைய பேர் இருக்காங்களே. இதுக்கு மேல ஏன் வெயிட் பண்ணணும்? எஃப்ஐஆர் போட்டு வேண்டியது தானே. இல்லை சார், அந்த பையன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கான், பார்த்துக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டுக்கலான்னு நீங்கள் தான் சார் சொன்னீங்க. ஏயா இப்பதானே அந்த பையன் இறந்துட்டான்னு சொன்னீங்க? ஆமாம் சார். அப்போ 302 மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணிட்டுங்க. கையோட ரிமாண்டுக்கு அனுப்பிடலாம். சார் நான் எதுவுமே பண்ணல சார். நான் துரத்திட்டு போய் சட்டையை தான் பிடிச்சேன். அவன் தான் தடுமாறி விழுந்துட்டான் சார். ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் அடிபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அதெல்லாம் நீ சொல்லலாமா? எமோஷனலா கிரைம் பண்ற எல்லாரும் யோசிச்சு பண்றது இல்ல. அந்த நேரத்துல மனநல செஞ்சிடறாங்க. பட் தப்பு தப்பு தானே. நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க. ஏவோ நக்கிஸ்ட் இந்த பொண்ணுதான். பேரு நந்தினி. ஓகே சார். 1 மினிட் சார். இவன் ஏன் இப்போ வரான்? நீங்க யாரு? இவர் தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சார். ஆமா, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? எதை நிறுத்த சொல்றீங்க? எஃப்ஐஆர்லாம் போட்டுறாதீங்க சார். உண்மையான அக்யூஸ்ட் நந்தினி கிடையாது. அப்புறம் வேற யாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன புதுசா கதை சொல்றீங்களா? உங்க சம்சாரத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க புதுசா கதை சொல்லுவீங்க, அதை நாங்க நம்பணுமா? ஹலோ, நான் ஒன்னும் சும்மா சொல்லல சார், ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். சார், நான் ஆதாரத்தை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அந்த பையனை அடிச்சது யாரு, அவனை சாகடிச்சது யாருங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். ஒரு நிமிஷம் சார். ஓகே. ஐயா, என்னையா சொல்றாங்க? ஐயா, உள்ள வாங்க, என்னமோ நடந்திருக்கு. ஐயோ, நம்மாலு இவன் தான் சார், இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தரேன் சார், காட்டுறேன், நீங்களே பாருங்க.
மொத்தத்தையும் செஞ்சது இவன் தான் சார், இவன் தான். ஆனா எல்லா பழியும் தூக்கி நந்தினி மேல போட்டிருக்கான். கொலகார பாவி, என் பிள்ளை உனக்கு என்னடா பாவம் செஞ்சுச்சு? உன் போட்டி போறாமைக்கு கொலைய பண்ணி புட்டி என் பிள்ளை மேல பழிய தூக்கி போட்டிருக்க. ஏன் விளங்குவ? உனக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? எதுக்குடா எங்க குடும்பத்தையே குறி வச்சு பழி வாங்குற? நீங்க நல்லாவே இருக்க மாட்டேன். என்ன சார் பாக்குறீங்க? இவன் ஒரு பக்கா கிரிமினல் சார். இந்த ஊர்க்காரன் தான் இவன். ஏற்கனவே இவனுக்கும் நந்தினிக்கும் ஒரு சில முன்விரோதம் இருந்திருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கொலைய பண்ணிட்டு மொத்த பழியும் தூக்கி நந்தினி மேல போட்டிருக்கான் சார். நல்ல வேளையா பொங்கல் விளையாட்டு போட்டியில தற்செயலா எடுத்த வீடியோல நான் இதை பார்த்தேன் சார். அதான் எடுத்துட்டு ஓடி வந்து கையோட இவனையும் அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன். ஹலோ, அதுக்காக சட்டத்தை உங்க கையில எடுத்துக்குவீங்களா? ஹலோ, யோ நிறுத்தியா? ஒரு என்கொயரி ஆபீசரா நீ பண்ண வேண்டிய வேலைய அவர் பண்ணிருக்காரு. ஒரு அக்கிசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க கொலகார ராஸ்கல்.